வணக்கம் நண்பர்களே. சோ இப்போ இந்த ட்ரீம் 11 பேன் பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். இந்த வீடியோல அதோட ஒரு அடுத்த பகுதியை தான் நான் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை பேச போறேன். அதாவது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருந்தீங்க, அதாவது இல்ல ப்ரோ கண்டிப்பா திருப்பி பாருங்க, ட்ரீம் 11 கேஸை போட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 லைவுக்கு வந்துரும், பெய்டு கான்டெஸ்ட்லாம் வந்துரும்ன்ற மாதிரி. கஷ்டங்க, அது வராது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஒரு பேன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பெர்மனண்டான ஒரு பேன் தான். ரொம்ப கஷ்டம் திருப்பிலாம் ட்ரீம் 11 மை சர்க்குலர்லாம் பெய்டு கான்டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வர. அதாவது ஃப்ரீ லீக் தான் உங்களால நடத்த முடியும். இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களோட மூளை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கேம்ஸ் மாதிரி எடுத்துட்டு வாங்க. ஆனா மணி யூஸ் பண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மணி லாண்டரிங்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால ட்ரீம் 11 திரும்பி வந்துரும், நம்ம திருப்பி காசு போட்டு ஆடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா எரேஸ் பண்ணிருங்க. திருப்பி ட்ரீம் 11 பெய்டு கான்டெஸ்ட் எல்லாம் வரவே வராது. இது கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்டே சொல்லிட்டாங்க. அண்ட் ட்ரீம் 11 பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன்ல அதை அக்னாலேஜும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த வீடியோ.